வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். இது என்னுடைய 400 எபிசோட். உங்களோட இதை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காலையில் தான் பார்த்தேன், என்னாலேயே நம்ப முடியல. ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோவை கூட ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இதை இன்றைக்கே ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய விஷஸும் எனக்கு தேவை. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ ஒரு விஷயம் புதுசாக தொடங்கணும் அப்படின்னாலே எல்லாருக்குமே தயக்கமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. யூடியூப்பில் நம்மளை பார்ப்பாங்களா, மெசேஜ் தப்பு தப்பாக போட்டுருவாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாத வேலையோ அப்படின்லாம் நானும் நிறைய யோசிச்சுருக்கேன். பட் ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் அதை ரொம்ப ஆசையாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். அதனால் செஞ்சு தான் பார்ப்போமேன்னு இறங்கிட்டேன். ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் வைக்கிறது தான். ஃபஸ்ட்டு நான் அதை தான் செஞ்சேன். சைக்காலஜி, மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டேன். ஸோ 10+ இயர்ஸாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நம்மளால் அதுக்கு சார்ந்த வீடியோ போட முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நம்பணும், அதற்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாலே அதை பற்றி எல்லாமே தெரியணும் அப்படின்னு நினைப்போம். அச்சோ, எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, இது எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு யோசிப்போம். எனக்கு கூட வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணுறது எதுவுமே தெரியாது. இல்லை காப்பிரைட் இஷ்யூஸ், ஃபோட்டோ வீடியோலாம் எப்படி அது இல்லாமல் அப்லோட் பண்ணுறதுங்கிறது தெரியாது. இன்னுமே பேசிக் எடிட்டிங் தான் தெரியுமே ஒழிய இன்னும் நான் நிறையா படிச்சுக்கல. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் படித்த விஷயம் நிறையா. ஸோ அது தெரியல, இது தெரியலன்னு யோசிக்கிறத விட்டுட்டு கண்டிப்பாக களம் இறங்கினதுக்கப்புறம் நிறைய விஷயத்த படிச்சுப்பீங்க. தண்ணியில் இறங்கினா தானே நீந்த முடியும். மூணாவது, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே நான் அடுத்த வருஷம் பார்ப்போம், அப்புறமா செஞ்சுக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறேன், இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு விஷயம் சொல்லவா? எங்கள் பாட்டி ஐயம்மான்னு கூப்பிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது செய்யணும்னு சொன்னால், ஐயோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாயா வெறுவாயான்னு சொல்லுவாங்க, இன்றைக்கெலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, ஐயோ ஐயம்மா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையே, இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொன்னால், செவ்வாய்னா மங்கள செவ்வாய், இன்றைக்கெலாம் பண்ணலாம், நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட் தான். அதனால் தேவையில்லாமல் யோசிச்சு பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. ஓரளவு நீங்கள் ரெடியாக, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கா, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே எல்லாம் ரெடியாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் தயக்கமும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க உங்களை நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போதுமே கொஞ்சம் மட்டம் தட்டுறவங்க தட்டிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, பண்ணலைன்னாலும் சரி, சில பேர் உங்களை ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக யோசிக்கிறது அவசியம் இல்லை. அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமானது. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நான் எல்லா விதத்துலேயும் அவங்கள விட பெட்டராக தான் நான் பண்ணுறேன், நான் நல்லா இருக்கேன், நான் செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன் அவங்க பண்ணுறத விட, ஆனால் அவங்க மட்டும் என்னை விட வேகமாக முன்னேறிட்டே போகிறாங்களே, நான் எங்கே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதுதான் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக பிளான் பண்ணுவோம் இல்லையா, இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு. அதை கரெக்டாக நம்ம பண்ணிகிட்டே இருந்தாலே நம்ம ஓரளவு மேலே போய்கிட்டே இருப்போம். நான் கூட இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் பொழுது வாரத்தில் 3 to 4 வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டாக இருந்தது. ஸோ மோஸ்ட்லி நான் 3 to 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவரையும் மிஸ் பண்ணது ஒரு 4 to 5 வீக்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டிசிப்ளின், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து, திஸ் இஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஆமாம், எல்லா விஷயத்துலையும் நமக்கு போட்டியாக யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்கள போட்டியாக நினைக்காம எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சஜஷன்ஸ்லாம் கேட்டுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும். எனக்கு கூட யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்பொழுது என்னோடய கலீக்ஸ் யாழினி, தனா, அதுபோல் என்னோடய கசின் குமாரண்ணா எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த தருணத்தில் பெரிய பெரிய நன்றி. ஸோ நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு எடிட் பண்ண வராது, சில விஷயம்லாம் தப்பாக பேசிடுவேன், மாற்ற முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தலைவலின்னு சொல்லி காதில் பூண்டு வச்சுருந்தேன்.
அதோடையே சேர்ந்து வீடியோவும் எடுத்து அப்லோடும் பண்ணிட்டேன். அந்த வியூஸும் ஒரு 100-200 வியூஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் காதில் பூண்டு இருக்குன்னு. ஆனால் இது வரையும் ஆச்சு, ஒருத்தருமே கண்டுபிடிக்கல. ஆனால் நான் அதை நினச்சி ஒரு 10 நாள் 15 நாள் அச்சோ யார் சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன். ஸோ சேலஞ்சஸ் ஆகட்டும், மிஸ்டேக்ஸ் ஆகட்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம செய்ய போகிற விஷயத்தில். அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிசிப்ளின்னு சொன்னேன் இல்லையா, 3 to 4 வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு. எல்லா டைமும் அப்படி போட முடிஞ்சுதா என்னால் அப்படின்னா கிடையாது. லாஸ்ட் வீக் கூட என்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஏன்னா எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லை. சில நேரம் ரொம்ப பிஸியாகிடுவோம் வேறு ஒரு விஷயத்தில். அப்போ நம்ம அந்த டிசிப்ளின்டாக இருக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அப்போ அந்த தடங்கள் வரும்பொழுது அதை வந்து ஒரே தடையாக நினச்சி அதோட ஸ்டாப் பண்ணாமல் சரி போன வாரம் என்னால் போட முடியல, இந்த வாரம் நான் கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான பிரேக் எடுக்க வேண்டிய நேரத்தில் கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல், குற்ற உணர்ச்சி இல்லாமல் அந்த பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி ஓட ஆரம்பிக்கணும். அடுத்தது கீப் லேர்னிங். உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்களோ ஸோ அதில் புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை ஓரளவாவது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி செலிப்ரேட் மைல் ஸ்டோன்ஸ். இப்போ இன்றைக்கி காலையில் நான் தற்செயலாக 400ன்னு பார்த்தனாலே இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ நம்ம தான் நம்மளை பாராட்டிக்கணும். ஐயோ அவங்க பார்க்கலையே, நான் 400ன்னு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ சின்ன விஷயம்னாலும் சரி, நம்ம ஒரு முயற்சி எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பாராட்டிக்கோங்க. வெரி குட் லக்ஷ்மி பாய் அந்த மாதிரி. ஸோ செலிப்ரேட் மைல் ஸ்டோன்ஸ். ஸோ புதுசாக எதுவும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறையா தடங்கள் வரும், டவுட்ஸ் வரும், நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. துணிஞ்சு களத்தில் இறங்குங்க, கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.